உதயநிதியை காலி பண்ண போட்ட பிளான். திமுக கோட்டையை குறிவைத்து அடிக்கும் தாவேகா. அறிவாலய உளவாளிகள் கொடுத்த ஷாக்கிங் நியூஸ். விஜயை சட்டசபைக்குள் வரவிடவே கூடாது. மு.க.ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு. கூட்டணி கட்சிகளுக்கு பரந்த அவசர செய்தி. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்த முறை வலுவான போட்டி ஏற்படும் என்பதனால் திமுக போட்டியிட வேண்டிய தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளை ரொம்ப கவனமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறார். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இந்த முறை வலுவாக உருவெடுத்திருப்பதும் ஸ்டாலினை அதிரவிட்டுள்ளது. அதனால் அந்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை பாமகவை போலவே 2 துண்டுகளாக உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். என்றாலும் பாமக விஷயத்தில் அது ஒர்க் அவுட் ஆகவில்லை. ராமதாஸையும் அன்புமணியையும் பிரித்தாலும் கூட டாக்டர் ராமதாஸை ஸ்டாலினால் திமுக கூட்டணிக்கு கொண்டு வர முடியாத அளவுக்கு திருமாவளவன் செக் வைத்து விட்டார். அதோடு உடைந்து கிடந்த அதிமுகவும் இப்போது ஒன்று சேர தொடங்கியுள்ளது. குறிப்பாக எடப்பாடி, டிடிவி தினகரன் இணைந்ததை அடுத்து ஓபிஎஸும் இணைய போகிறார். இப்படி எதிர்க்கட்சிகளை மு.க.ஸ்டாலின் பல துண்டுகளாக உடைக்க நினைத்தால் அவர்களோ ஒன்று சேர்த்து அவருக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறார்கள். அதனால் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமின்றி தனித்து போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகத்தை பார்த்தும் தற்போது மு.க.ஸ்டாலின் கடும் பீதியடைய தொடங்கிவிட்டார். குறிப்பாக நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு தகவல் வெளியிட்டார்கள். அது என்னவென்றால், இந்த சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம், விக்கிரவாண்டி, வேளச்சேரி, விருகம்பாக்கம் ஆகிய 4 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் என்று தெரிவித்தார்கள். குறிப்பாக நாகப்பட்டினம் தான் அவரது முதல் சாய்ஸாக இருப்பதாக கூறப்பட்டது. இந்த செய்தி வெளியானதும் திமுக வட்டாரங்களில் பரபரப்பு பற்றி கொண்டது. குறிப்பாக நாகப்பட்டினம் தொகுதியில் விஜய் போட்டியிட்டால் தற்போது திமுகவிடம் அந்த தொகுதியை தங்களுக்கு தருமாறு கேட்டு வரும் விடுதலை சிறுத்தை கட்சியை அங்கு போட்டியிடக்கூடாது. விஜய்க்கு எதிராக ஒரு வலுவான திமுக வேட்பாளரை தான் இறக்க வேண்டும் என்று கூறியுள்ளாராம் மு.க.ஸ்டாலின். இதுபோன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முக்கியத்துவம் வாய்ந்த வேட்பாளர்கள் எங்கெல்லாம் போட்டியிடுகிறார்களோ அந்த தொகுதிகளில் எல்லாம் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் தான் வேட்பாளர்களை இறக்க வேண்டும். அப்போதுதான் விஜய் கட்சியிலிருந்து ஒருவரை கூட வெற்றி பெறவிடாமல் தடுக்க முடியும். கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதிகளை தரமாட்டோம் என்று கூறியுள்ளாராம் மு.க.ஸ்டாலின். அந்த அளவுக்கு விஜய் வெற்றி பெற்றால் தமிழக அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவார். எதிர்காலத்தில் தனது மகன் உதயநிதிக்கு சிக்கலை ஏற்படுத்தி விடுவார் என்கிற அச்சம் மு.க.ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளதாம். அதனால் விஜயை தோல்வியடைய வைத்து மீண்டும் சினிமாவுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்கிற ரீதியிலேயே விஜய்க்கு எதிராக ஸ்டாலின் அரசியல் செய்து வருகிறாராம். அதோடு விஜய் புதிய கட்சி என்பதோடு தனித்து போட்டியிடும் அவரது கட்சியினரிடத்தில் திமுக வேட்பாளர்களோ அல்லது கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களோ அது மிகப்பெரிய அவமானம் ஆகிவிடும் என்று கருதி மு.க.ஸ்டாலின் விஜய் கட்சியின் முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகளை மட்டுமே களத்தில் இறக்க வேண்டும் என்றும் முடிவெடுத்துள்ளாராம். குறிப்பாக நாகப்பட்டினம் கருணாநிதி பிறந்த மாவட்டம் என்பதோடு திமுகவின் கோட்டையாகவும் இருந்து வருகிறது. அதன் காரணமாகவே திமுகவின் கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்று திட்டமிட்ட விஜய் அங்கு களமிறங்க தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக விஜய் கட்சியின் ஐடி விங் கடந்த 1 மாத காலமாக அங்கு முகாமிட்டு சர்வே நடத்தியுள்ளார்கள். அந்த சர்வேயில் நாகப்பட்டினத்தில் விஜய் கட்சிக்கு செல்வாக்கு அதிகமாக இருப்பதாகவும் அங்கு போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று கூறுகிறார்கள். அதனால்தான் அங்குள்ள ஒரு முக்கிய தொகுதியில் விஜயை களமிறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாம். இப்படி விஜய் கட்சியினர் அங்கு முகாமிட்டு சர்வே நடத்தியதை திமுக உடன்பிறப்புகள் அண்ணா அறிவாலயத்திற்கு தெரிவித்ததை அடுத்து மு.க.ஸ்டாலின் அலர்ட் ஆகியிருக்கிறார். விஜய் மட்டும் நாகப்பட்டினத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய அவமானமாகிவிடும். கருணாநிதி தொகுதியில் திமுகவின் கோட்டையை நான் கைப்பற்றிவிட்டேன் என்று ஆவேசம் முழக்கமிடுவார். அதனால் எக்காரணம் கொண்டும் விஜயை இந்த தேர்தலில் வெற்றி பெறவிடவே கூடாது என்று மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளாராம். குறிப்பாக விஜய் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் வந்துவிட்டாலே திமுகவுக்கு எதிராக பெரிய அளவில் செயல்படுவார். அது விஜய்க்கும் உதயநிதிக்கும் இடையிலான மோதலாக வெடித்துவிடும். அதனால் சட்டமன்ற தேர்தலில் விஜய் எங்கு போட்டியிட்டாலும் அவரை தோல்வியடைய செய்து சட்டசபை பக்கமே வரவிடக்கூடாது என்று மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளாராம். அதற்காக விஜய் போட்டியிடும் தொகுதி என்னவென்று அந்த கட்சி அறிவித்த பிறகு அவருக்கு எதிராக பலமான வேட்பாளர்களை திமுக சார்பில் இறக்கப் போகிறாராம் மு.க.ஸ்டாலின். இதன் காரணமாகவே தமிழக வெற்றிக் கழகத்தில் என்ன நடக்கிறது, யார் யாரை எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட வைக்க திட்டமிட்டுள்ளார்கள் என்பதை சில ரகசிய உளவாளிகள் மூலம் திமுக தரப்பு அறிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்படி ஒரு புது வரவு கட்சிக்கு மு.க.ஸ்டாலின் பயந்து கிடப்பது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக புதிதாக அரசியல் களத்தில் வந்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தை பார்த்து 60 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருந்து வரும் திமுக அச்சப்படுவதை பலரும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. கனிமொழி ஒரு மனநோயாளி. 15 ஆண்டு வீடியோவை வெளியிட்டு ஷாக் கொடுத்த அண்ணாமலை.
திமுகவினரை பொறுத்தவரை அந்த கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே பொய்யை தவிர தப்பி தவறி கூட உண்மை பேச மாட்டார்கள். இப்படி கருணாநிதி கற்றுக் கொடுத்த அதே பாதையில் தற்போது மு.க. ஸ்டாலினும் கனிமொழியும் உதயநிதியும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேற்று அது குறித்து ஒரு தகவல் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் கூறுகையில், கனிமொழியை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டு தேர்தலுக்கு முன்பும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார். குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் டாஸ்மாகிற்கு எதிராக போராடினார். டாஸ்மாகில் மது குடித்துவிட்டு ஆண்கள் எல்லாம் உயிரிழந்து ஏராளமான பெண்கள் விதவைகளாகி கொண்டிருக்கிறார்கள் என்று கண்ணீர் வடித்தார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் அது பற்றி வாயை திறக்க மாட்டார். நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை அடைத்துக் கொண்டுதான் வருகிறோம் என்று கூறுவார். ஆனால் மு.க. ஸ்டாலின் சரக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் சாதனை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக டி.ஆர். பாலு, கனிமொழி போன்றவர்கள் மதுபான ஆலைகள் நடத்துகிறார்கள். இவர்களுக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காகவே விடுமுறை நாட்களில் கூட டாஸ்மாக் கடைகளில் மதுபான வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரான பிரச்சாரம் நடத்தி கொண்டு இன்னொரு பக்கம் மது ஆலைகளை இவர்களே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கனிமொழி தான் தமிழ்நாட்டு பெண்கள் மீது தனக்கு அக்கறை இருப்பது போன்று நாடகம் ஆடுகிறார். அந்த வகையில் கனிமொழி ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் ஒவ்வொரு மாதிரி நாடகம் ஆடுவார். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்நியன் படத்தில் வரும் விக்ரம் போலவே அந்நியன், அம்பி, ரெமோ என்று பல அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை, அவர் கடந்த 15 ஆண்டுகளில் பேசிய வீடியோக்களை அவருக்கு போட்டு காட்ட வேண்டும். அதை கேட்டால் அவருக்கே தலை சுற்றிவிடும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி பேசியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று கூறிய கனிமொழி இடத்தில் சமீபத்தில் மதுவிலக்கு குறித்து மீடியாக்கள் கேட்டபோது மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று நாங்கள் சொல்லவே இல்லை, படிப்படியாக குறைப்போம் என்றுதான் கூறினோம் என்று சொன்னார். இந்த நிலையில் அதிமுக அரசு தங்களது வருமானத்தை மட்டுமே பார்க்கிறார்கள், மக்களை பற்றி கவலைப்படவில்லை என்றெல்லாம் கடந்த காலங்களில் கனிமொழி பேசிய பல வீடியோ ஆதாரங்களையும் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு கடந்த காலங்களில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று ஆவேசமாக பேசியுள்ள கனிமொழி, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தனது வாயை மூடிக்கொண்டு இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறார் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் அண்ணாமலை அந்த வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அவர் பேசியுள்ள ஒட்டுமொத்த வீடியோக்களை கேட்கும் போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரியாக பேசியிருக்கும் கனிமொழிக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் முன்பு என்ன பேசினோம் என்பது கூட தெரியாமல் இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி பேசியிருக்கிறார் என்று பலரும் அவரது பேச்சை விமர்சனம் செய்து வருகிறார்கள்.